பண்டிகையை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் வடலூர் ஆட்டு சந்தையில் ஆடுகளின் வரத்து குறைவால் வியாபாரிகள் கவலையடைந்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் வடலூர் ஆட்டு சந்தையில் ஆடுகளை வாங்க வியாபாரிகள் ஆர்வத்துடன் வந்த நிலையில் ஆடுகளின் வரத்து குறைவால் வியாபாரிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். வடலூர் நகராட்சி நிர்வாகம் சார்பில் முறையான அறிவிப்பு வழங்காததே ஆடுகளின் வரத்து குறைவிற்கு காரணம் என வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க முன்னுரிமை வழங்க கோரி திடீரென காளை உரிமையாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் உள்ளூர் காளைகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என கூறி 20க்கும் மேற்பட்ட காளை உரிமையாளர்கள் மற்றும் இளைஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆன்லைன் மூலம் டோக்கன் வழங்கும் முறையில் குளறுபடிகள் இருப்பதாகவும் இதனால் ஆண்டாண்டு காலமாக காளைகளை வளர்த்து வரும் உள்ளூர் கிராமத்து காளைகளுக்கு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உறுதியளித்ததை அடுத்து காளை உரிமையாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். மதுரை திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் நெருக்கடி கொடுத்ததாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா திருப்பரங்குன்றம் மலையில் தர்கா நிர்வாகத்திற்கு சொந்தமான இடத்தில் அத்துமீறி நுழைந்து மத பிரச்சினை தூண்டும் விதமாக பொய்யான வதந்திகளை பரப்பியுள்ளார் என குற்றம் சாட்டினார். திருப்பரங்குன்றம் கோவில் வளாகத்தில் உள்ள கள்ளத்தி மரத்தை மலை உச்சியில் உள்ளதாக பாஜக, RSS மற்றும் சங் பரிவார் அமைப்புகள் பரப்பி வருவதாக தெரிவித்தார். மேலும் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் நெருக்கடி கொடுத்ததால் கோவில் நிர்வாகம் தர்கா கொடி மரத்தை கள்ளத்தி மரம் என நீதிமன்றத்தில் ஒத்துக்கொண்டுள்ளதாக கூறினார். கற்பனைகளுக்கு, வதந்திகளுக்கு வடிவம் கொடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார்கள். அதை நீதிமன்றமும் எடுத்துக்கொண்டு தீர்ப்பு வழங்கும் என்றால் தர்கா நிர்வாகத்துக்கு கான்ஸ்டியூஷனல் ரைட் இருக்கா இல்லையா? அவங்க உரிமையை கோரணுமா இல்லையா? எப்படி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அந்த இடம் அவங்களுக்கு சொந்தம்னு சொல்றாரு? மொத்தத்தில் இவர்கள் சொல்லக்கூடிய இடம், அந்த மரம் என்பது தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தமான இடம். கோயிலின் தர வரலான்படி கள்ளத்தி மரம் என்பது மலை அடிவாரத்தில் இருக்கிறது, மலை உச்சியில் இல்ல. பொய்யா ஏன் நீதிமன்றத்தில் சொல்றீங்க? பொய்யா ஏன் நீதிபதி இதை ஆதாரம் கேட்காம, யாரையும் கேட்காம நீதிபதி எப்படி உத்தரவு பிறப்பிக்கிறார் என்பது எங்களுக்கு வியப்புக்குரியதாக இருக்கிறது. எனவே இந்த உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மோடி அவர்கள் இங்க திருப்பரங்குன்றத்துக்கு வரப்போதா ஒரு செய்தியை பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். கட்சிராஜா தேர்தல் பிரச்சனையாக மாற்றுவோம் என்று சொல்கிறார். ஓராண்டா நாங்க இதுதான் சொல்றோம். 100 வருஷமா இல்லாத பிரச்சனை கடந்த ஓராண்டாக தேர்தலை மையப்படுத்தி கட்சிராஜா, நயினா நாகேந்திரன், அண்ணாமலை, அமித்ஷா உள்ளிட்ட பலரும் செய்கிறார்கள். எனவே இது மத நடவடிக்கை அல்ல, சமய நடவடிக்கை அல்ல, ஆன்மீக நடவடிக்கை அல்ல. இது அரசியல் நடவடிக்கை, தேர்தல் நடவடிக்கை. தமிழக மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். கார்த்திகை தீபம் என்பது காலங்காலமாக ஏற்றப்படும் இடத்தில் ஏற்றப்பட்டு விட்டது. கலவர தீபம் ஏற்ற கோருகிறார்கள். கலவர தீபம் ஏற்ற வேண்டுமா என்பதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். சேலம் மாவட்டம் ஓமலூர் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரும் பூபதி என்பவரிடம் போலி வழக்கறிஞர் அலமேலு பழகி கடனாக பணம் வாங்கியுள்ளார். அந்த பணத்தை கொடுப்பதாக பூபதியை தனது வீட்டிற்கு வரவழைத்த அலமேலு தனது கூட்டாளிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் 4 பேருடன் சேர்ந்து கடுமையாக தாக்கி 1 லட்சம் பணம் மற்றும் 4 சவரன் தங்க செயினை பறித்துக் கொண்டு மிரட்டியதாக தெரிகிறது. பாதிக்கப்பட்ட காவலர் பூபதி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அலமேலு உட்பட விசிக நிர்வாகிகள் 5 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் நடைபெற்ற சிறப்பு ஆட்டு சந்தையில் 4 கோடிக்கு மேல் ஆடுகள் விற்பனையானது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள வாராந்திர ஆட்டு சந்தை சிறப்பு சந்தையாக இன்று செயல்பட்ட நிலையில் 3000க்கும் மேற்பட்ட ஆடுகள் மட்டுமே விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டதால் ஆடுகளின் விலை அதிகரித்து காணப்பட்டது. ஆடுகளின் வரத்து குறைவாக இருப்பினும் 4 கோடிக்கும் மேல் ஆடுகள் விற்பனையானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடும் பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.